மே 3ஆம் தேதி நீட் எக்ஸாம் நடந்ததுன்னு நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ அந்த எக்ஸாமை இந்தியா ஃபுல்லாக கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏதோ ஒரு ஸ்டேட்டில் பேப்பர் லீக் ஆகிருக்கான், அதனால் ஃபுல்லாக கேன்சல் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக, ரொம்ப ஒரு குண்டூசி கூட உள்ளே எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இவங்க அந்த எக்ஸாம் நடத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த எக்ஸாம் பேப்பர் எப்படி லீக் ஆச்சுன்னு தெரியல. இதை நம்பி தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாக எக்கச்சக்கமான மாணவர்கள் வருஷ கணக்கில் படிச்சுட்டு போய் அந்த எக்ஸாம் எழுதிட்டு வராங்க. இப்படி பண்ணால் அந்த நீட் எக்ஸாம் இருந்தும் என்ன பிரயோஜனம்? இதுக்கு முன்னாடி இல்லாமல் இது ரெண்டு இருந்தாலும் இல்லாட்டி என்ன பிரயோஜனம் எனக்கு தெரியல. இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்துமே லீக் ஆகுது, கேன்சல் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய மனநிலையை நினச்சி பாருங்கள் எக்ஸாம் எழுதுகிறவங்களுடையது. ஏன்னா நம்ம ஸ்கூல் பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டே கேன்சல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம நிறைய மார்க் வாங்கியிருப்போம், வந்திருப்போம். திரும்பி கேன்சல்னோடனே கொஞ்சம் ரொம்ப வருத்தமாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே நிலைமை நீடிச்சா இப்போ அடுத்தடுத்து இது, ஏன்னா போன வாட்டி இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது, திரும்பி இந்த பிரச்சனை வந்திருக்கு. இதுக்கு என்ன தான் முடிவுன்றது தெரியல. நீங்கள் உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதும் பார்ப்போம். திரும்பி நாளைக்கு பார்ப்போம்.